ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா அப்போமிக்சிஸ். ஓகேவா? ஸோ அப்போமிக்சிஸ் அப்படின்னா அதோட டெஃபனிஷன் பார்க்கலாங்கன்னு. அதுக்கு முன்னாடி ஆம்ஃபிமிக்சிஸ்க்கு என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஆக்சுவலாக மேல் அண்டு ஃபீமேல் கேமெட்டு, ஓகேவா, மேல் அண்டு ஃபீமேல் கேமெட் வந்து ஃபர்டிலைசேஷன் போயிட்டு ஃபர்டிலைசேஷனில் சிங்காமி அப்படின்றது மேலும் ஃபீமேல் கேமெட்டு ஃப்யூஸ் ஆகிறது தான் சிங்காமி. ஓகேவா? ஸோ ஃபர்டிலைசேஷன் அப்புறம் சிங்காமி நடந்து மேல் ஃபீமேல் கேமெட் ஃப்யூஸ் ஆகிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆம்ஃபிமிக்சிஸ். ஓகேவா? ஸோ அப்போமிக்சிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆம்ஃபிமிக்சிஸ்னால் என்னன்றதை பார்க்குறோம். ஆம்ஃபிமிக்சிஸ் அப்படின்னா என்னது? மேலும் ஃபீமேல் கேமெட் இணைஞ்சி, ஓகேவா, மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் இணைஞ்சி நமக்கு பார்த்திங்கன்னா சிங்காமி மூலமாக, சிங்காமி அப்படின்றது ஃப்யூஷன் நடக்கிறது. ஓகேவா? சிங்காமி மூலமாக நமக்கு ஒரு யங் ஒன் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆம்ஃபிமிக்சிஸ். ஓகேவா? சரியா? ஓகே, இப்போ பாருங்க கண்ணே, அப்போமிக்சிஸ் அப்படின்றதுக்கு டெஃபனிஷன்: ரீப்ரொடக்ஷன் நாட் இன்வால்வ். ஓகேவா? ரீப்ரொடக்ஷன் இங்கே இன்வால்வ் ஆகாது. எப்படி ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகாது அப்படின்னா யூனியன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். ஓகேவா? ஸோ யூனியன், அதாவது அதோட ஃப்யூஷன் நடக்காது. ஓகேவா? இப்போ நம்ம அப்போமிக்சிஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். அப்போமிக்சிஸ்னால் என்ன? டஸ் நாட் இன்வால்வ் யூனியன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். ஓகேவா? மேலும் ஃபீமேல் கேமெட் இங்கே ஃப்யூஷன் நடக்காது. ஓகேவா? ஸோ அந்த ஃப்யூஷன் நடக்காமல் இருக்கக்கூடிய அந்த அப்படியே ரீப்ரொடக்ஷன் ஃபார்ம், அப்படியே நமக்கு வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸோ அல்லது வெஜிடேட்டிவ் பார்ட்ஸஸ் டைரெக்டாக வந்துட்டு நமக்கு ஒரு நியூ யங் ஒன் பிளான்ட்டை கொடுத்துச்சினாலோ அதெல்லாம் எதில் வந்துடும் அப்படின்னா அப்போமிக்சிஸில் வந்துடும். சரியா? ஸோ அப்போமிக்சிஸ்னால் என்ன? வித்தவுட் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் ஆர் வித்தவுட் யூனியன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். ஓகேவா? வித்தவுட் இன்வால்வ்மெண்ட் ஆர் வித்தவுட் ஃப்யூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் தான் என்னென்னு சொல்கிறோம்? அப்போமிக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அப்போமிக்சிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆம்ஃபிமிக்சிஸ் பார்த்துட்டோம். ஆம்ஃபிமிக்சிஸ் அப்படின்றது என்னது? மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபர்டிலைசேஷனில் ஃப்யூஸ் ஆகிறது. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம ஆம்ஃபிமிக்சிஸ் பார்த்தோம். சரியா? ஸோ அப்போமிக்சிஸ் அண்ட் ஆம்ஃபிமிக்சிஸ்க்குரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஷார்ட் ஆன்சரில் கேட்டால் எழுதிடுவீங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த அப்போமிக்சிஸ் அப்படின்ற அந்த டேர்ம், அந்த வார்த்தை, ஓகேவா? ஸோ த டேர்ம் அப்போமிக்சிஸ் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விங்க்லர் அப்படின்றவர். ஓகேவா? 1908 இந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. 1908 விங்க்லர் அப்படின்றவர் அப்போமிக்சிஸ் அப்படின்ற அந்த டேர்மை சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் அதுக்குரிய டெஃபினிஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டெஃபினிஷன், அப்போமிக்சிஸ்க்குரிய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்ம பார்த்தது தான். அதாவது சப்ஸ்டியூஷன் ஆஃப் யூஷுவல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதாவது சப்ஸ்டியூஷன் அப்படின்றது என்னது? இதுக்கு பதிலாக அது வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஃபர்டிலைசேஷன் அப்புறம் நமக்கு கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும். அதன் மூலமாக கிடைக்கும் சீட்ஸு அண்டு மற்ற எங்கள் அடுத்த ஜென்ரேஷன். ஓகேவா? பட் அந்த ஃப்யூஷனுக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் ஆஃப், ஓகேவா, சப்ஸ்டியூஷன் ஆஃப் யூஷுவல் செக்ஷுவல் சிஸ்டம் பை எதனா எப்படி அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் ஆகி எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் மியாசிஸ் அப்புறம் சிங்காமி. ஓகேவா? ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு பதிலாக நார்மலாக நடக்கக்கூடிய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி வரும்? சிங்காமி, மெயின் வந்து சிங்காமி, மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃப்யூஸ் ஆவாங்க. அந்த சிங்காமி நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? மியாசிஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு ஆந்தரும் சரி ஓவியூலும் சரி, ஓகேவா, ஆந்தரும் சரி ஓவியூலும் சரி, ஆந்தர் ஓவியூல் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஆந்தர் மதர் செல்லிலேருந்து, அதே மாதிரி போலன் கிரெயின் மதர் செல் இருக்குல்லப்பா, அதுலேருந்தும், அதே மாதிரி
எக்கோட மதர் செல்லிலேருந்து நமக்கு மியாசிஸ் நடந்து அதன் மூலம் தான் நமக்கு யார் கிடைக்குவாங்க அப்படின்னா என் 2Nல இருக்கக்கூடிய ஸ்போர் மதர் செல் வந்து என் கண்டிஷனில் ஃபார்ம் ஆகி நமக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் கிடைக்கும். ஓகேவா? போலனும் சரி எக்கும் சரி. ஓகேவா? ஸோ அவங்க 2 பேருமே என்ன கண்டிஷனில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கண்டிஷனில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு பேஸ். சரியா? ஸோ ஃப்யூஷன் ஆகிறதுக்கு முன்னாடி மியாசிஸ் நடக்கணும். ஓகேவா? ஸோ மியாசிஸில் ஹேப்ளாய்டு செல்ஸ் ஃபார்ம் ஆகுவாங்க. அதில் ஹேப்ளாய்டு செல்ஸில் மறுபடியும் பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன், அதுக்கப்புறம் ஃப்யூஷன் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சீடு ஆர் எம்ப்ரியோ சீடு, அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன். சரியா? இதுதான் ஒரு ப்ராப்பரான ஆம்ஃபிமிக்சிஸ். பட் இந்த அப்போமிக்சிஸ்னால் என்ன? இந்த ப்ராசஸ்க்கு சப்ஸ்டியூட்டாக நடக்கக்கூடிய ஒன்று வித்தவுட் இன்வால்மெண்ட் ஆஃப் மியாசிஸும் இல்லை, சிங்கேமியும் இல்லை. ஓகேவா? வித்தவுட் சிங்கேமி அண்டு மியாசிஸ் இதன் மூலமாக கிடைக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போமிக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போமிக்சிஸ் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணவர் யார்? விங்க்லர் அப்படின்றவர் 1908. ஓகேவா? சரி, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மகேஸ்வரி அப்படின்றவங்க. ஓகேவா? மகேஸ்வரி அப்படின்றவர் உங்களுக்கு தெரியும். ஸோ மகேஸ்வரி அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்போமிக்சிஸை 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. 2 டிஃப்ரெண்ட் டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஒன்று ரெக்கரண்ட் ஒன்று, நான் ரெக்கரண்ட் ஒன்று. ஓகேவா? ரெக்கரண்ட் ஒன்று, நான் ரெக்கரண்ட் ஒன்று. இந்த ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கன்னு இங்கே பாருங்கள் ரெக்கரண்ட் நான் ரெக்கரண்ட்டு. ஸோ இந்த ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸில் என்ன அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் கேமோஸ்போரி. ஓகேவா? ஏன்னா இங்கே அப்போ தானம்மா. ஸோ அப்போமிக்சிஸ்னால் என்னது? மியாசிஸும் கிடையாது, சிங்கேமியும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுதான் ப்ராப்பர் அப்போமிக்சிஸ். மகேஸ்வரி அப்படின்றவங்க 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாரு? ரெக்கரண்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாரு, நான் ரெக்கரண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரெக்கரண்ட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் கேமோஸ்போரி. ஓகேவா? ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சொல்கிறேன் மிஸ்ஸு. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது என்னது? அதாவது பிளான்ட்லேருந்து. ஓகேவா? பிளான்ட்டோட எந்த பார்ட் வேணாலும், இப்போ ரோஸ் பிளான்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், அல்லது ஒரு ஹைபிஸ்கஸ் பிளான்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த பார்ட்டும் என்ன ஆகுமா? நம்ம கட் பண்ணி வச்சாலோ தானாக என்ன ஆகிடும், இல்லை தானாகவோ என்ன ஆகிடும், ப்ராபகேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சிங்கன்னா கூட என்ன ஆகிடும், ஒரு நியூ பிளான்ட் வளர்ந்துடும். ஒரு லீஃபை கட் பண்ணி வச்சிங்கனாலும் பிரயோஃபிலத்தில் ஒரு நியூ பிளான்ட் வளர்ந்துடும். சரியா? ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கன்னு. பல்புக்கு வந்து ஃப்ரிட்டிலேரியா, அதே மாதிரி புல்பிள்ஸ்க்கு வந்து ஃப்ரிட்டிலேரியா, பல்ப்ஸ்க்கு வந்து அல்லியம் சீப்பா, அல்லியமு. அடுத்தது ரன்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மென்தா, சக்கர்ஸ்க்கு வந்து கிரைசாந்திமம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஸோ மகேஸ்வரி அப்படின்றவர் அப்போமிக்சிஸை 2ஆக டிவைட் பண்ணியிருக்காரு. ரெக்கரண்ட் டைப்பு, நான் ரெக்கரண்ட் டைப்புன்னு பிரிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த ரெக்கரண்ட் டைப்பில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துட்ருக்கோம் கண்ணு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். சரியா? செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா கேமோஸ்போரி. கேமோஸ்பெர்மி அப்படின்றது என்னென்னா இது ஆக்சுவலாக அப்படின்றது என்னப்பா ஆப்சண்ட் அப்படின்னு சொல்லுவோமா நம்ம. ஓகேவா? அப்படின்னா ஆப்சண்ட். ஓகேவா? கேமோஸ்போரி அப்படின்னா கேமெட்ஸ். சரியா? ஸோ இது வந்து கேமெட்ஸ் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மீன்ஸ் ஆப்சண்ட், கேமெட்ஸ் இல்லை இங்கே. ஸோ அப்படி பார்க்க போனால் இட் ரெஃபர்ஸ் டு embryos are formed by eliminating meiosis. ஓகேவா? நமக்கு மியாசிஸ் போனால் மட்டும்தான் 2N கண்டிஷன் என் கண்டிஷனாக ஆனால் மட்டும்தான் நமக்கு கேமெட்ஸ் கிடைக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் கிடைப்பாங்க. ஆமாவா? ஸோ அப்போ மீன்ஸ் ஆப்சண்ட். ஓகேவா? கேமெட்ஸ். அப்போ கேமெட்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ எலிமினேட்டிங் மியாசிஸ் நடக்காது. அண்ட்
ஃப்யூஷனும் இருக்காது, சிங்கேமியும் இருக்காது. சிங்கேமி அப்படின்றது மேல் ஃபீமேல் ஃபர்டிலைசேஷன் நடக்கிறது தான் நம்ம சிங்கேமி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்பெரியில் என்ன நடக்குது அப்படின்னா, கேமோஸ்பெர்மி அப்படின்றதுல என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ அப்போது இங்கே ஏ மீன்ஸ் ஆப்சென்ட் கேமெட்ஸ், ஓகேவா. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் கேமெட்டும் இங்கே நடக்குது அண்ட் ஆல்சோ சிங்கேமியும் கேமெட்டே இங்கே ஆப்சென்ட் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே எப்படி சிங்கேமி நடக்கும், அதுவும் இல்லை, சரியா. அப்போது எலிமினேட்டிங் மியாசிஸ் இங்கே நடக்கலை, ஓகேவா. 2n கண்டிஷன் வந்து n கண்டிஷனாக ரெடியூஸ் ஆகலை, ரிடக்ஷனல் டிவிஷன் பேர் தான் மியாசிஸ். அந்த மியாசிஸ் டிவிஷன் இங்கே நடக்கலை, ஓகேவா. அடுத்தது அதை தொடர்ந்து வரக்கூடிய சிங்கேமியும் இங்கே நடக்கலை. மியாசிஸே நடக்கலை, மியாசிஸ்க்கு தொடர்ந்து வர சிங்கேமி எப்படி நடக்கும், அதுவும் நடக்கலை. ஸோ அப்போ இது ரெண்டுமே இங்கே ஆப்சென்ட், இது ரெண்டுமே இங்கே எலிமினேட் ஆகிடுச்சு, சரியா. ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கேமோஸ்பெர்மி அப்படின்னு சொல்கிறோம், சரியா. ஸோ ஃபர்ஸ்ட்டு டைப்பு மகேஸ்வரி அப்படின்றவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு அப்போமிக்சிஸை. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ் அப்படின்றதும் நான் ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ் அப்படின்ற ரெண்டையும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ரெக்கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நமக்கு 2 டைப்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கன்னு, வெஜிடேட்டிவ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஒன்று, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கேமோஸ்பெர்மி அப்படின்றது வருது, ஓகேவா. சரியா. அப்போ இந்த ஃபஸ்ட்டு டைப்பை நம்ம முடிச்சிட்டோம், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு டைப்பை என்ன பண்ணிட்டோம், நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்க கண்ணு, இந்த கேமோஸ்பெர்மியில் பாருங்கம்மா, கேமோஸ்பெர்மியில் பாருங்கள், அட்வென்டிவ் எம்ப்ரியோ, அடுத்தது டிப்ளோஸ்போரி, அப்போஸ்போரி, ஓகேவா. ஸோ இந்த 3 டைப் இருக்குது இந்த கேமெட்டோஸ்பெர்மியில். இந்த கேமெட்டோஸ்பெர்மி அப்படின்றது என்னது, மியாசிஸும் இதில் வந்து ஆப்சென்ட் ஆஃப் கேமெட், அப்போ மியாசிஸ் நமக்கு நடக்காது, அதை தொடர்ந்து சிங்கேமியும் நடக்காது, ஓகேவா. ஸோ இதில் 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க, ஓகேவா. ஒன்று அட்வென்டிவ் எம்ப்ரியானி, அப்புறம் டிப்ளோஸ்போரி, ஏஸ்போரி, ஓகேவா, எப்ளோஸ்போரி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்வென்டிவ் எம்ப்ரியோ. அட்வென்டிவ் அப்படின்னா என்ன கண்ணு, நம்ம இந்த வார்த்தையை வந்து நம்ம அட்வென்டேஷியஸ் ரூட் அப்படின்னு சொல்லி அதில் கேள்விப்பட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா. அப்போ அதுக்கு மீனிங் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அட்வென்டேஷியஸ் ரூட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அதுக்கு முன்னாடி பாருங்கள், டேப் ரூட் சிஸ்டமில் 2 டைப் இருக்குது. ஒன்று டேப் ரூட் சிஸ்டம் ஒன்று, ஓகேவா. இன்னொன்று அட்வென்டேஷியஸ் ரூட் சிஸ்டம், ஓகேவா. ஸோ இப்போ டேப் ரூட் சிஸ்டம் ஃபார்ம்டு ஃப்ரம் ரேடிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆகுவாங்க, ஓகேவா. ப்ராப்பராக ஆக்சுவலாக ரூட் எங்கேருந்து ஃபார்ம் ஆகணும், ஆர்ஆர் சொல்லுவேன் இல்லையா. அப்போ ரேடிக்கல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஃபார்மேஷன் ரூட்டில் இருக்கணும், ஓகேவா. ஸோ ரேடிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ரூட்டு தான் நமக்கு வந்து ஒரிஜினல் ரூட், ஓகேவா. ரைட்டு. டைகாட்ஸில் வந்து நமக்கு ரேடிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆகும், அப்போ டேப் ரூட் சிஸ்டம் நமக்கு கிடச்சிரும், சரியா. ஓகே. ஸோ ஒரு சில பிளான்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மோனோகாட்ஸ் அண்டு இந்த பேனியன் ட்ரீ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில டைகாட்ஸில் கூட பார்த்திங்கன்னா அட்வென்டேஷியஸ் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படின்னா என்னப்பா, ஸோ ஃபஸ்ட்டு ரேடிக்கல்லேருந்து சீட்லிங் அப்போது ஜெர்மினேஷன் அப்போது ஃபஸ்ட்டு ரேடிக்கல்லேருந்து ஒரு ரூட் ஃபார்ம் ஆயிரும், ஓகேவா. அந்த ஆர்ஆர் அந்த ரேடிக்கல்லேருந்து நமக்கு ஒரு ரூட் ஃபார்ம் ஆகிடும். பட் அந்த உண்மையான ரூட்டானது ரொம்ப கம்மியான காலம்தான் இருக்கும், ஓகேவா. அதுக்கப்புறம் அது என்ன ஆகிடும் அப்படின்னா டிகிரேட் ஆகிடும், ஓகேவா. ஸோ அதுக்கு ரூட் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லோவர் ஸ்டெம்லேருந்து, ஓகேவா, லோவர் நோட்ஸ் ஆஃப் ஸ்டெம், ஓகேவா. இது வந்து ஒரு மோனோகாட் பிளான்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு மண், ஓகேவா. ஸோ இப்போ இங்கே அட்வென்டேஷியஸ் ரூட் ஃபஸ்ட்டு வந்து என்னது டேப் ரூட் சீட்லிங்லேருந்து நமக்கு ரூட் ஃபார்ம் ஆகிருக்கு, ஓகேவா. மெயின் ரூட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இந்த மெயின் ரூட் ஆனது இது வந்து ரேடிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த மெயின் ரூட் ஆனது கொஞ்சம் காலம் உயிரோடு இருக்கும், அதுக்கப்புறம் இறந்துடும், சரியா. ஸோ இந்த அப்புறம் பிளான்ட்டுக்கு ஃபர்தராக ரூட் எங்கேருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா
லோவர் நோட் ஆஃப் ஸ்டெம். ஓகேவா, இது ஸ்டெம்மில் வந்து நோடு பகுதி, இங்கே நோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லீஃப் ஆரம்பிக்கக்கூடிய இடம் தான் நோடு. ஓகே, இந்த லோவர் நோட்ஸ் இருக்குல்லக்கண்ணே, அந்த லோவர் நோட்ஸ்லேருந்து நமக்கு வந்து ரூட் ஃபார்மேஷன் ஆகும். ஓகேவா, மண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய மண்ணு கீழே இருக்கக்கூடிய லோவர் நோட்ஸ்லேருந்து நமக்கு என்ன ஆகும், ரூட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் நம்ம அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அப்போது ப்ராப்பரான இடத்துலேருந்து ஃபார்ம் ஆகாமல், அதாவது ரூட் எங்கேருந்து ஃபார்ம் ஆகணும், ப்ராப்பராக ரேடிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆகணும். ப்ராப்பரான இடத்துலேருந்து ஃபார்ம் ஆகாமல் இட் ஃபார்ம்டு ஃப்ரம் அதர் பார்ட் ஆஃப் த பிளான்ட் அப்படின்ற போது அதை நம்ம அட்வென்டிஷியஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஓகே. ஸோ இதே கான்செப்ட் இங்கே வாங்க. ஸோ அட்வென்டிவ் எம்ப்ரியோ அப்படிங்கிறது ஆக்சுவலாக எம்ப்ரியோ எங்கேப்பா ஃபார்ம் ஆகணும், எம்ப்ரியோன்றது எங்கே ஃபார்ம் ஆகணும், எம்ப்ரியோ சாக்கில் யார் யாரும் ஃப்யூஸ் ஆனால் மேலும் ஃபீமேலும் ஃப்யூஸ் ஆகி நமக்கு அந்த சிங்கம்மி நடந்து அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிறது வந்து எம்ப்ரியோ, ஜைகோட்லேருந்து ஃபார்ம் ஆகணும். சரியா, ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர் எம்ப்ரியோ. ஓகேவா, பட் அட்வென்டிவ் எம்ப்ரியோ அப்படின்னா ஸோ அந்த இடத்துலேருந்து நமக்கு ஃபார்ம் ஆகாது, மற்ற வேறு இடத்துலேருந்து ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அட்வென்டிவ் எம்ப்ரியோன்னு சொல்கிறோம். பார்க்கலாம். an embryo arise directly from பாருங்க கண்ணு டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக் செல்லுலேருந்து ஃபார்ம் ஆகுதான். ஓகேவா, ஆக்சுவலாக எம்ப்ரியோ எங்கேருந்து ஃபார்ம் ஆகணும், மேலும் ஃபீமேல் என் ஃப்யூஸ் ஆனால் நமக்கு வந்து இந்த கேமிட்டோஃபைட். ஓகேவா, ஸோ அந்த இடத்துலேருந்து நமக்கு கேமிட்டோஃபைட்லேருந்து ஃபார்ம் ஆகணும். பட் அங்கேருந்து ஃபார்ம் ஆகாமல் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்லேருந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, எய்தர் ஸ்போரோஃபைட்னா எந்த இடத்துல, எய்தர் ஃப்ரம் நியூசெல்லஸ். ஓகேவா, நியூசெல்லஸ்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, எம்ப்ரியோ வந்து ஓவியூல்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பேரன்கைமாட்டஸ் டிஷ்யூ, அதை தான் நம்ம நியூசெல்லஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நியூசெல்லஸ்லேருந்து ஃபார்ம் ஆகலாம், அல்லது இன்டெகுமெண்ட் கவரிங் ஆஃப் த ஓவியூல் தெரியும்லம்மா, ஸோ அப்போ அதுலேருந்து ஃபார்ம் ஆகலாம். ஓகேவா, ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க கண்ணு, அட்வென்டிவ் ரூட் சிஸ்டம். ப்ராப்பரான இடத்துலேருந்து ஃபார்ம் ஆகாது. ஓகேவா, ப்ராப்பரான இடத்துலேருந்து ஃபார்ம் ஆகாமல் இது எங்கெங்கெல்லாம் இருந்தாலும் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா, அதை தான் என்னென்னு சொல்கிறோம், அட்வென்டிவ் எம்ப்ரியோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இட் இஸ் ஆல்சோ கால்டு ஸ்போரோஃபைட்டிக் பட்டிங் அப்படின்னும் சொல்லலாம். இதை வந்து வேறு மாதிரி என்ன சொல்லலாம், ஸ்போரோஃபைட்டிக் பட்டிங் அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக இங்கே ஆப்சண்ட் ஆகிடுச்சு. மேல் ஃபீமேல் வரது தான் கேமிட்டோஃபைட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ என் கண்டிஷனில் மேலும் என் கண்டிஷனில் ஃபீமேல் ஃபார்ம் ஆகிறது கேமிட்டோஃபைட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். கேமிட்டோஃபைட் ஃபேஸ் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ அதனால் இங்கே ஃபார்ம் ஆகிறத நம்ம அட்வென்டிவ் எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதர்வைஸ் ஸ்போரோஃபைட்டிக் பட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, இங்கே கேமிட்டோஃபைட் தான் இல்லை, அதனால் ஸ்போரோஃபைட் பட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த அட்வென்டிவ் எம்ப்ரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரஸ் அண்ட் மேஞ்சிஃபெராவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சிட்ரஸ் அப்படின்றது நமக்கு தெரியும்லப்பா, லெமன். அந்த லெமன்லேயும் அண்ட் மேஞ்சிஃபெராலையும் மேங்கோலையும் அட்வென்டிவ் எம்ப்ரியோ ஆனது அடிக்கடி ஃபார்ம் ஆகும். ஓகேவா, சரி. அடுத்தது பாருங்கள் கண்ணு, செகண்டு டைப்பு, அதாவது அப்போஸ்பர்மியில் நம்ம செகண்ட் டைப் பார்த்துட்ருக்கோம், டிப்ளோஸ்போரி. பார்க்கலாம், டிப்ளோஸ்போரி பார்க்கலாங்கண்ணே. ஸோ டிப்ளோஸ்போரி அப்படின்னா ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எம்ப்ரியோ சாக்னால் என்ன, எம்ப்ரியோ சாக் அப்படின்றது நம்ம எக் இருக்கக்கூடிய இடம். சரியா, அதுதான் நம்ம எம்ப்ரியோ சாக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுமே என் கண்டிஷனில் தான் இருக்கும். ஒரே ஒரு செல் மட்டும், அதாவது செகண்டரி நியூக்ளியஸ் மட்டும், அதாவது போலார் நியூக்ளியஸ், ஆப்போசிட் போல்லேருந்து ஒரு நியூக்ளியஸ் வந்து நடுவில் ஜாயிண்ட் ஆவாங்க. ஓகேவா, ஸோ அது மட்டும்தான் வந்து டூ என் கண்டிஷனில் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ எக்கு, சினர்ஜெட்ஸ், அப்புறம் ஆன்டிபோடல்ஸ் எல்லாருமே அதில் வந்து என் கண்டிஷனில் தான் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ எம்ப்ரியோ சாக் அப்படின்னாவே அது என் கண்டிஷனில் தான் இருக்கும். பட் இங்கே பாருங்கள் கண்ணு, டிப்ளோஸ்போரியில் லிசன் பண்ணணும். ஸோ டிப்ளோஸ்போரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ரியோ சாக் ஃபுல்லாகவே டிப்ளாய்ட் கண்டிஷனில் இருப்பாங்களாம். ஓகேவா, அது எப்படி ஃபார்ம் ஆகும் டிப்ளாய்ட் கண்டிஷனில், ஆக்சுவலாக எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி
ஸ்போர் மதர் செல் இருக்கு இல்லையா, ஃபீமேல் ஸ்போர் மதர் செல் வந்து மியாசிஸ் டிவிஷன் போவாங்க. ஓகேவா, மியாசிஸ் டிவிஷன் போயிட்டு 2n கண்டிஷன் வந்து n கண்டிஷனாக இங்கே மாறும். ஸோ அப்போ n கண்டிஷனாக மாறும்போது அதுலேருந்து நமக்கு எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் அந்த எம்ப்ரியோ சாக்கை நம்ம ஹேப்ளாய்டு எம்ப்ரியோ சாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஆனால் இங்கே வந்து ஸ்போர் மதர் செல் வந்து மியாசிஸ் போகாமல், ஓகேவா, ப்ராப்பரான மியாசிஸ் டிவிஷன் போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக எம்ப்ரியோ சாக் வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து 2n எம்ப்ரியோ சாக். அதாவது அந்த எம்ப்ரியோ சாக்கில் வந்து எதுவுமே என் கண்டிஷனில் இருக்காது. ஓகேவா, ஸோ அப்படி ஃபார்ம் ஆகிறது வந்து நம்ம 2n அல்லது ஸ்போரோஃபைட்டிக் எம்ப்ரியோ சாக் அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஸ்போரோஃபைட் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே 2n கண்டிஷனில் தான் இருக்கும். சரியா, நம்ம லீஃபு ஸ்டெம்மு அந்த மாதிரி எல்லாமே 2n கண்டிஷனில் தான் இருக்கும். சரியா, அப்போ இங்கே ப்ராப்பரான எம்ப்ரியோ எப்படி ஃபார்ம் ஆகாது, மியாசிஸ் போயிட்டு ப்ராப்பரான எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகாமல் எம்ப்ரியோ சாக் முழுசாக 2n கண்டிஷனில் இருக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம், டிப்ளோஸ்போரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த டிப்ளோஸ்போரி அப்படின்ற அந்த இது பார்த்திங்க அப்படின்னா யூபேட்டோரியம் அப்படின்ற அந்த ஒரு பிளான்ட்டில் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த பிளான்ட் பாருங்கன்னு, இந்த பிளான்ட் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா, யூபேட்டோரியம் அப்படின்ற ஒரு பிளான்ட்டு, இந்த பிளான்ட்டு தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அப்போஸ்போரி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு டைப் பார்த்துட்ருக்கோம். அதாவது இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரீகால் வந்துடலாம். ஓகேவா, ரெக்குரண்ட் அப்போமிக்சிஸில் வந்து ஆக்சுவலாக வந்து மகேஸ்வரி அப்படின்றவங்க இந்த அப்போமிக்சிஸை வந்து ரெண்டாக பிரித்தாங்க. ரெக்கரண்ட் டைப்பும் நான் ரெக்கரண்ட் டைப்புன்னு பிரித்தாங்க. ஓகேவா, ரெக்கரண்ட் டைப்பு நான் ரெக்கரண்ட் டைப்பு அப்படின்னு பிரித்தாங்க. ஸோ ரெக்கரண்ட் டைப்பில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், அப்புறம் கேமியோஸ்பெர்மி, இதை நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் ரெக்கரண்ட் டைப்பு. சரியா, இந்த நான் ரெக்கரண்ட் டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா அப்போஸ்பெர்மி வருது கண்ணு. இந்த அப்போஸ்பெர்மி அப்படின்றது வந்து இந்த அப்போஸ்பெர்மிலேருந்து 3 டைப்பு. அப்போஸ்பெர்மி தான் மெயினு. ஸோ அதுலேருந்து 3 டைப்பு. அட்வென்டிவ் எம்ப்ரியோ, ஓகேவா, அடுத்தது வந்து டிப்ளோஸ்போரி, இப்போ லாஸ்ட்டு ஒன்று பார்க்க போகிறோம், அப்போஸ்போரி அப்படின்றத பார்க்க போகிறோம். இது டிப்ளோஸ்போரி பார்த்துட்டோம், இது வந்து அப்போஸ்போரி அப்படின்றது இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ அப்போஸ்போரி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாங்கன்னு, மெகாஸ்போர் மதர் செல். ஓகேவா, மெகாஸ்போர் மதர் செல் அப்படின்றது யார், 2n கண்டிஷனில் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேவா, அதாவது மெகாஸ்போர் மதர் செல் எப்போ ஃபார்ம் ஆகும், நமக்கு மியாசிஸ் நடந்து மியாசிஸ்க்கு அப்புறம் நமக்கு மேலோ ஃபீமேலோ ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அந்த ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி என் கண்டிஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செல்லை தான் நம்ம மெகாஸ்போர் மதர் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெகாஸ்போர் மதர் செல் எங்கேருந்து ஃபார்ம் ஆகும்னு யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அதாவது இப்போ ஆந்தர்னு வச்சுக்கலாமே, ஆந்தரில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆந்தரில் வந்து ஒரு ஹைப்போடர்மல் செல் வந்து ஆந்தரோட ஏர்லியர் பார்ட்டில் ஒரு ஹைப்போடர்மல் செல் என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பாருங்கள். ஸோ அப்போ ஹைப்போடர்மலில் இருக்கக்கூடிய இது ஆந்தர் ஃபார்மேஷன். ஹைப்போடர்மலில் இருக்கக்கூடிய ஒரு செல் வந்து கொஞ்சம் டிஸ்டிங்க்டாக மாறி நமக்கு ஆர்கிஸ்போரியல் செல்லாக கிடைக்கிது. இந்த ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் வந்து டிவைட் ஆகி பெரைட்டல் செல்லுன்னு, ப்ரைமரி பெரைட்டல் செல்லும் ப்ரைமரி சோரோஜினஸ் செல்லுன்னு ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ரைமரி பெரைட்டல் செல் வந்து நமக்கு என்ன கொடுக்கும், நிறைய டிவிஷன் போயிட்டு அதுக்கப்புறம் ஆந்தரை கொடுக்கும், இது ஆந்தர் வாலை கொடுக்கும். ஆந்தர் வால் பார்த்திங்க அப்படின்னா எபிடர்மிஸ், வெளியிலேருந்து பார்க்க போனால் எபிடர்மிஸ், உள்ள எண்டோதீசியம், அதுக்கப்புறம் மிடில் லேயர், அதுக்கப்புறம் டப்பிடம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, இது இந்த ப்ரைமரி பெரைட்டல் செல்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய லேயர்ஸ். ஓகேவா, இந்த எண்டோதீசியம்லேருந்து நம்ம சொல்லணும். ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்போரோஜினஸ் செல். இந்த ஸ்போரோஜினஸ் செல் என்ன செய்யும், ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல் என்ன பண்ணும் அப்படின்னா மியாட்டிக் டிவிஷன் போயிட்டு மியாட்டிக் டிவிஷன்லேருந்து நமக்கு நிறைய ஆந்தர்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, இந்த ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல் நிறைய ஃபார்ம் ஆகிட்டதுக்கப்புறம் அது ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல் மதர் செல்லாக மாறும், ஆந்தர் மதர் செல்லாக மாறும். ஆந்தர் மதர் செல் கவனிக்கணும், ஆந்தர் மதர் செல் மியாட்டிக் டிவிஷன் போயிட்டு ஆந்தர் ஆந்தரை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ப்ராப்பராக மியாசிஸ் மூலமாக நமக்கு ஆந்தர்ஸாக இருந்தாலும் சரி, மியாசிஸ் மூலமாக நமக்கு இது எக்கும் ஃபார்ம் ஆகும். இதுதான் கரெக்டான மெத்தட். ஓகேவா, சரி இதை பாருங்கள்.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெகாஸ்போரும் அதே மாதிரி தான். ஓகேவா? மெகாஸ்போர் ஃபார்மேஷன் உனக்கு தெரியும் இல்லையா? ஸோ மெகாஸ்போர் மதர் செல் வந்து 4 மியாசிஸ் போய் 4 என் கண்டிஷனில் ஸ்போர்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? 4 ஸ்போரை ஃபார்ம் பண்ணும். அந்த 4ல் பார்த்திங்கன்னா 3 டிஸ்இன்டகிரேட் ஆகி 1 வரும். 1 வந்து ஃபங்க்ஷனலாக இருந்துச்சு அப்படின்னா எதுன்னு சொல்லுவோம்? மோனோஸ்போரிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் டைஸ்போரிக் அப்படின்னு சொல்லுவோம். 2 டிகிரேட் ஆகிடும். 1 வந்து மிச்சம் 2 வந்து ஒரு எம்ப்ரியோ சாக்கை உற்பத்தி பண்ணும், சாக்கா மாறும் அப்படின்னும் போது டைஸ்போரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில டைம் 4மே வந்து எம்ப்ரியோ சாக் ஃபார்மேஷனில் இருக்கும். அதை வந்து டெட்ராஸ்போரிக் எம்ப்ரியோ சாக் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? மோனோஸ்போரிக், டைஸ்போரிக், டெட்ராஸ்போரிக் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கே பாருங்கள். அதை மைண்டில் வச்சுட்டு இது கவனி. மெகாஸ்போர் மதர் செல் வந்து அண்டர்கோ நார்மல் மியாசிஸ். ஓகேவா? நார்மல் மியாசிஸ்க்கு போகுதுக்கான மெகாஸ்போர் மதர் செல் அண்டர்கோஸ் நார்மல் மியாசிஸ். பட் போயிட்டு நமக்கு என்ன கொடுக்குது? நமக்கு 4 மியாஸ்போஸை தருது. ஓகேவா? 4 மியாஸ்போஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அந்த 4 ஸ்போஸில் ஏதாவது 3 டிஸப்பியர் ஆகணும். 1 வந்து ஃபங்க்ஷனல் மெகாஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆனால் அட்லீஸ்ட் அந்த 1நாவது என்னவா மாறணும்? எம்ப்ரியோ சாக்காக நமக்கு ஃபார்ம் ஆகணும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4மே டிஸ்இன்டகிரேட் ஆகிடுதாமா. ஓகேவா? 4மே டிஸப்பியர் ஆகிடுது. ஓகேவா? 1ஆவது நமக்கு ஃபார்ம் ஆகணும். ஓகேவா? அதுதான் நேச்சுரலாக நடக்கும். பட் எல்லாமே 3ஓடு சேர்த்து 4மே டிஸ்இன்டகிரேட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ எங்கே நடக்குது? இந்த அப்போஸ்போரியில் நடக்குது. ஓகேவா? அப்போ நடக்கும்போது என்ன ஆகும்? நியூ செல்லார் டிஷ்யூ. ஓகேவா? அப்போ எம்ப்ரியோ சாக்கில் தான் எம்ப்ரியோ தான் ஃபார்ம் ஆகாமல் 4மே டிஸ்இன்டகிரேட் ஆகிடுச்சு. அப்போ என்ன செய்யும்? இந்த நியூ செல்லார் டிஷ்யூ என்ன செய்யும் அப்படின்னா ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? ஸோ அதால் முடிஞ்ச அளவுக்கு எம்ப்ரியோ சாக்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ நியூ செல்லார் டிஷ்யூ ஆல்ரெடி இன் 2n கண்டிஷன். அப்போ எம்ப்ரியோ சாக்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய எம்ப்ரியோ சாக்கும் நியூ செல்லஸ்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய எம்ப்ரியோ சாக்கும் எப்படி இருக்கும்? 2n கண்டிஷனில் தான் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப்பை தான் நம்ம வந்து அப்போஸ்போரி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஆர் அதர்வைஸ் சொமேட்டிக் அப்போஸ்போரி அப்படின்னு சொல்கிறோம். சொமேட்டிக் அப்படின்னா என்னது? பாடி செல்ஸ் 2n கண்டிஷனில் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எம்ப்ரியோ சாக் 2n கண்டிஷனில் நமக்கு எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆனனால சொமேட்டிக் எம்ப்ரியோ சாக்கு ஆர் சொமேட்டிக் அப்போஸ்போரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹிராஷியம் அப்படின்னு ஒரு பிளான்ட்டுக்கான ஸோ இந்த பிளான்ட்டை வாட்ச் பண்ணு. இது பாருங்கள். இது வந்து இந்த நம்மளோட சூரியகாந்தி பூ மாதிரி ஒரு மினி சைஸில் இருக்கும். இதை நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த பிளான்ட் வந்து இந்த அப்போஸ்போரிக்கு ஓகேவா? அப்போஸ்போரிக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? அடுத்தது பார்த்தீனியம் அப்படின்றது அதுவும் ஒரு நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒன்று தான். சரியா? பார்த்தீனியம் அப்படின்ற ஒரு பிளான்ட்டும் கவனிங்கம்மா. பாருங்கள், பார்த்தீனியம் அப்படின்றது இதுவும் பாருங்கள். இதை நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம்டா. ஓகேவா? பக்கத்தில் போனோம், இந்த செடி பக்கத்தில் மேக்ஸிமம் போக மாட்டாங்க. ஆஸ்துமா செடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீனியம் பிளான்ட்டு. ஓகேவா? ஸோ இதில் எல்லாத்துலேயும் வந்து அப்போஸ்போரி ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ரைட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.